எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி கோதுமை ரவையில் எப்படி பாயசம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே அரை கப்பு கோதுமை ரவை எடுத்துருக்குங்க. இது நம்ம ஒரு குக்கருக்குள்ளார மாற்றிக்கலாம். அதிலேக்கு அதே கப்பில் 3 கப்பு தண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். ஃப்ளேம் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குக்கரில் 2 விசிலில் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வெந்திருக்குங்க. நம்ம எடுத்துருக்கிற தண்ணியோட அளவு கரெக்டாக இருந்துச்சு. இனி இதிலேக்கு 3/4 கப்பு கிட்ட வெல்லம் சேர்த்து கொடுக்கலாம். இது நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப்பு தேங்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கலாம். அந்த சமயத்தில் நம்மளோட ரவையும் வெல்லமும் நல்லாவே கொதித்து வந்திருக்கு. அதுக்குள்ளார நம்மளை அரைச்சி எடுத்து கொண்டு வந்திருக்குன்னா தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த குக்கருக்கு ஊற்றிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லாவே கொதி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்மளோட பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இனி பாயசத்துக்கு தாளிச்சு ஊற்றுறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸு சேர்த்துக்கலாம். அது சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகும்போது நம்ம பாயசத்தில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் வேணால் சேர்த்திக்கலாம். இல்லைன்னா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாங்க. அப்போ நம்மளோட சூப்பரான பாயசம் இங்கே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.